இன்னும் அவர்கள் உம்மீது இறக்கப்பட்டவற்றின் மீதும் உமக்கு முன்பாக இறக்கப்பட்டவற்றின் மீதும் நம்பிக்கை கொள்வார்கள். இன்னும் மறுமையை உறுதியாக நம்புவார். இறக்கப்பட்டது அப்படின்னா என்னன்னா, கொடுக்கப்பட்டது, அருளப்பட்டது. இப்ப இறக்கப்படுதல் அப்படின்னா மேல இருந்து கீழே, அதான இறக்கப்படுதல், மேல இருந்து கீழே. இது எப்படி நம்ம சிந்தனை அடிப்படையில் இறைவனிடமிருந்து மனிதர்களுக்கு, சரியா? அப்போ இறக்கப்பட்டதுன்னா என்னது? இறைவனிடமிருந்து மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்டது, அருளப்பட்டது அப்படின்னு புரிஞ்சு. அது ஞானம் மிக்கோனிடமிருந்து ஞானம் தேவையானவர்களுக்கு, ஞானத்தை விரும்புபவர்களுக்கு, அப்படி புரிஞ்சு. மேல இருந்து கீழே இறக்கப்படுது அப்படின்னா மேன்மை மிக்க செய்திகள் இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களுக்கு. மேன்மை மிக்க செய்திகள், ஞானம் மிக்க செய்திகள் அறியாமையில் இருப்பவர்களுக்கு, தங்கள் வாழ்க்கையை இன்னும் தரமாக்கி கொள்ள வேண்டும் என்று விரும்புபவர்களுக்கு இறைவனிடமிருந்து மேன்மையான வழிகாட்டல்கள் கொடுக்கப்படுகிறது, அருளப்படுகிறது. இதைத்தான் இறக்கப்பட்டது அப்படின்னு நம்ம புரிஞ்சு. வழிகாட்டக்கூடிய செய்திகள் வழி அறியாமல் இருப்பவர்களுக்கு அருளப்படுகிறது, கொடுக்கப்படுகிறது. அதாவது இறக்கப்பட்டது அப்படின்னா அதோட இன்னொரு அர்த்தம் எப்படி நம்ம விளங்கிக்கணும்னா, நாம் அறிந்திராத, அறிவியலுக்கு அப்பாற்பட்ட, மனிதனுடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட, இந்த உலகத்தை கடந்த மேன்மையான ஞானங்கள் மனிதர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. யாரு அதை கொடுக்க முடியும் என்றால் இறைவன். அப்ப இங்க இறக்கப்பட்டது அப்படின்றது நம்ம இறைவனிடமிருந்து மனிதர்களுக்கு இறக்கப்பட்டது அப்படின்னு நம்ம புரிஞ்சோம். மீது இறக்கப்பட்டதன் மீதும். அப்போ மீது அப்படிங்கிறது இந்த இடத்துல யாருக்கு இறைவன் அந்த ஞானங்களை அளித்தானோ, அருளினானோ, கொடுத்தானோ அவருக்கு. அதான் மீது அப்படிங்கிறது தூதரை குறிப்பது. அப்படிதான் நான் புரிஞ்சுக்கிறேன். இப்போ மீது அருளப்பட்டதன் மீதும் அப்படின்னா அதுதான் குரான் புத்தகத்துல இருக்கக்கூடிய செய்திகள் இருக்கு இல்லையா, அது ஒருத்தருக்கு கொடுக்கப்பட்டிருக்கலாம். அதுதான் இந்த வசனத்தினுடைய அடிப்படை சிந்தனை. அடுத்த லைன் என்னன்னா, உமக்கு முன்பாக இறக்கப்பட்டது. இந்த குரான்ல இருக்கக்கூடிய செய்திகளை போன்று முன்னர் பல்வேறு சமுதாயங்களுக்கு பல்வேறு தூதர்கள் மூலமாக ஞானங்கள், வழிகாட்டல்கள் இறக்கப்பட்டிருக்கலாம் தானேயா? இப்போ அதை குறிக்கக்கூடிய ஒரு வசனமா அதை பார்க்க. இறக்கப்படுறது அப்படின்னா என்னது? எப்படி, எங்க இறக்கப்படுது, என்ன ஃபார்ம்ல இறக்கப்படுது? அப்படியே புத்தகமா பிரிண்ட் ஆகி அப்படியே மேல இருந்து அப்படியே இறங்கிருதா அப்படின்னா, இது ஞானங்களாக, மறைவான ஞானங்களாக, அது எப்படின்னு தெரியாது, மறைவான ஞானங்களாக, உணர்வாக மனதில் இறக்கப்படுது. அப்படிதான் இதை நம்ம புரிஞ்சுக்கணும். மனசுல அந்த ஞானங்கள் இறக்கப்படுது. இப்ப மனசு அப்படிங்கிறது உணர்வுகளை அடிப்படையாக கொண்டதுதானே மனசு. மனசுல இறக்கப்படுது. இது மனதினுடைய அங்கங்களை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏற்கனவே நமக்கு உணர்வா சில விஷயங்கள் இருக்குதானே, இது தப்பு, இது சரி அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் யாருமே சொல்லித்தராமலேயே உணர்வா சில விஷயங்கள் நமக்குள்ள இருக்கா இல்லையா? அந்தந்த வளர்ச்சி பருவத்துல நம்ம அதை புரிஞ்சுக்கிறோம் தானே. ஏன்னா அந்த உணர்வு அறிவிக்குது. அப்போ ஏற்கனவே உணர்வா மனசுல இருக்குது. இது ஒண்ணு. ரெண்டாவது, நமக்கு ஒரு கேள்வி வருது, ஒரு குழப்பம் வருது, அதை பத்தி நம்ம சிந்திக்கிறோம். அந்த சிந்தனையின் விளைவா ஒரு விஷயம் தெளிவாகுது, ஒரு ஞானம் கிடைக்குது. அந்த ஞானம் கிடைக்கிறது அப்படிங்கிறது கூட இறக்கப்படுதல் தான். நீங்க சிந்தனையின் அடிப்படையில அதை நீங்க கண்டுபிடிக்கல, நீங்க சிந்திக்கிறதுனால அது உங்களுக்கு இறக்கப்பட்டுச்சு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த விஷயம் எனக்கு புரியல, நான் யார்கிட்டையும் கேட்க தயாரா இல்லை, நானே இதை சிந்திக்கிறேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அதனுடைய இன்னொரு மறைவான அர்த்தமா நான் விளங்கிறது என்னன்னா, எனக்கு எந்த மனிதனும் சொல்லித்தர தேவையில்லை, நான் இறைவன்கிட்டே கேட்டுக்கிறேன் அப்படின்றது அர்த்தம். அதுதான் சிந்தனை. அப்ப சிந்தனைங்கிறது நம்ம சிந்தனை மூலமா நாம கண்டுபிடிக்கிற ஒரு விஷயம் இல்லை. நீங்க, அதாவது நாம மனிதர்களுடைய உதவியை நாடாம இறைவனை நோக்கி திரும்பியதன் விளைவாக இறைவன் இறக்கியது ஞானம் என்பதாக நான் புரிந்து கொள்கிட்டேன். உணர்வு அப்படிங்கிறது நன்மை தானே, உணர்வுனாலே நன்மை தானே. அப்போ அந்த உணர்வை யாரு சொன்னாலும் நம்ம ஏத்துக்கிறதானே வேணும். இங்க இது குரானா, இது பைபிளான்றது விஷயம் இல்லை, இது உணர்வான்றதுதான் விஷயம், இது நன்மையான்றதுதான் விஷயம், இது சத்தியமான்றதுதான் விஷயம். இப்போ சிந்தனை பண்றோம். சிந்தனை அப்படிங்கிறது பிரித்தறிதல் தானே, நன்மை தீமையை பிரித்தறிதல். அப்ப சிந்தனையின் அடிப்படையில யாரு எதை பிரித்தறிந்தாலுமே தீமை விளக்கப்படும், நன்மை ஏற்றுக்கொள்ளப்படும் தானே. இப்ப யார் நம்ம என்ன மதத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும், எந்த புத்தகத்தை நம்ம படிச்சாலும் அதை நாம சிந்திக்கும் போது அதுல இருக்கக்கூடிய நன்மை தீமைகள் பிரிஞ்சிடும். அதுல கூடிய நன்மைகள் நம்ம ஏத்துக்க போறோம், இது நம்ம எந்த மதத்தை சேர்ந்தவங்களா இருந்தான்னு. அப்ப சிந்தனை அப்படிங்கும் போது அதுவே வேதத்தினுடைய வழியை நமக்கு காட்டி விடுகிறது. இதெல்லாம் போக
அறிவிப்புகள், விளக்கங்கள், இது எல்லாமே இறைவன் நமக்கு அறிவிக்கிறது. கடந்த காலத்தை பத்தி, நாளைய வாழ்க்கையை பத்தி, கடந்த காலத்துல இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு அறிவிக்கக்கூடிய அறிவிப்புகள் வேதத்தினுடைய ஒரு பகுதியாக இருக்கலாம். இப்ப இன்னையில இருந்து ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒருத்தரை பத்தி யார் கரெக்டா சொல்ல முடியும்? இறைவனை தவிர. மனிதர்கள் நிறைய கட்டுக்கதைகளை சேர்த்து, கற்பனைகளை கலந்து எனத்தையாவது சேர்த்து விட்டுருவாங்க. அது உறுதியா சொல்ல முடியாதுல்ல. 2000 வருஷத்துக்கு முன்னாடி இதுதான்ப்பா கரெக்டா நடந்துச்சுன்னு யாராவது சொல்ல முடியுமா? இப்ப இறைவன் சொல்லக்கூடிய ஒண்ணு எப்படி இருக்கும்? நன்மையா இருக்கும், சத்தியமா இருக்கும், முரண்பாடு இல்லாம இருக்கும். இப்ப நம்மளும் அதை சிந்தனை அடிப்படையில புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை நம்ம ஏத்துக்கிறோம் தானே. ஆமா, இதுல எந்த முரண்பாடும் இல்லை, நன்மையா தான் இருக்குது. ஏன்னா சிந்தனையை செயல்படுத்தும் போது என்ன ஆயிடும்? நன்மை தீமை பிரிஞ்சிருமா இல்லையா? ஸோ வேதத்தினுடைய அங்கங்களை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஏற்கனவே உணர்வாக நம்முள் இருப்பவை, நம்முடைய சிந்தனை அடிப்படையில் சிந்தனைகளை தொடர்ந்து இறைவன் தெளிவாக்குபவை ஞானங்கள், இறைவனே அறிவிக்கக்கூடியவை. இப்படி நடந்துச்சு, நாளை இப்படி நடக்கலாம். அதே போல சிலவற்றை பற்றிய விளக்கங்கள், இறைவன் இதை பத்தி எல்லாம் விளக்கணும், மனிதர்களுக்கு இதை பத்தி நம்ம விளக்கி சொல்லணும்னு நினைக்கிறானோ அதை பத்தின விளக்கங்கள் வேதத்தினுடைய அங்கங்களாக இருக்க முடியும். அப்போ அந்த இறக்கப்படுதல் அப்படிங்கிறத பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். அப்போ இது எல்லாமே இறக்கப்படுதல், நம்முடைய விருப்பங்களுக்கான, தேவைகளுக்கான ஞானங்கள். இப்ப நம்ம ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு விருப்பம் இருக்குதானே, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவை இருக்குதானே. அந்த தேவைகளுக்கான, அந்த விருப்பங்களுக்கான ஞானங்கள் எல்லாத்தையுமே இறைவன் தான் இறக்கும். இப்ப நமக்கு எவ்வளவு ஞானங்கள் நம்ம வாழ்க்கைக்கு தேவையா இருக்குது. உணவை பற்றி எத்தனையோ ஞானங்கள் தேவையா இருக்குது. எவ்வளவோ டெக்னாலஜி நம்ம கத்துக்கிறோம். மருத்துவத்துல எவ்வளவு நுட்பங்கள் இருக்கு. இப்போ அக்குபஞ்சர் எடுத்துக்கோங்க, எவ்வளவு சூப்பரா மெரிடியன்ஸை பத்தி படிக்கிறோம், பல்ஸ் பத்தி படிக்கிறோம், மண்ணீரல்னு படிக்கிறோம், கல்லீரல்னு படிக்கிறோம், சிறுநீரகங்கள்னு படிக்கிறோம், சக்தி கட்டமைப்பை பத்தி படிக்கிறோம். இன்னும் எவ்வளவோ டெக்னாலஜிஸ் இருக்கா இல்லையா? இயற்கையை பத்தி நம்ம எத்தனையோ விஷயங்கள், பிசிக்ஸ் படிக்கிறோம், கெமிஸ்ட்ரி படிக்கிறோம், பயாலஜி படிக்கிறோம், ஜுவாலஜி படிக்கிறோம், என்னென்ன இருக்குது. இது எல்லாமே எங்கிருந்து வந்துச்சுன்னு நம்ம நினைக்கிறோம். இது இறைவனிடமிருந்து இறக்கப்பட்டவை தான். மனித வாழ்வியலில் இருக்கக்கூடிய, புழங்கி கொண்டிருக்கக்கூடிய அத்தனை ஞானங்களும் இறைவன் புறத்திலிருந்து இறக்கப்பட்டவைதான் என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். இறைவன் நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்றி, நம்முடைய தேவைகளுக்கான ஞானங்களை அளித்தான். எப்படி அளித்தான்? நம்முடைய மனதில் உணர்வுகளாக, ஞானங்களாக, அறிவிப்புகளாக, விளக்கங்களாக இறக்கினான். இப்ப நமக்கு ஒரு விஷயம் புரியல, இது குழப்பமா இருக்கே அப்படின்னு நீங்க இருக்கும்போது, குழப்பமா இருக்கே, தெளிவு வேணுமேன்ற விருப்பத்துல இருக்கும்போது இறைவன் அதை பத்தி விளக்குறான். அப்ப விளக்கம் அப்படிங்கிறது இறக்கப்படுதல், ஞானம் என்பது இறக்கப்படுதல், அறிவிப்பு என்பது இறக்கப்படுதல். ஸோ ஏற்கனவே உணர்வாக இருத்தல், சிந்தனை அடிப்படையில் கிடைக்கக்கூடிய ஞானங்கள், இறைவனே முன் வந்து அறிவிக்கக்கூடிய கடந்த காலத்தை பற்றிய, நாளைய வாழ்க்கையை பற்றிய அறிவிப்புகள், நமக்கு குழப்பமாக இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றிய விளக்கங்கள், இது எல்லாமே இறைவனிடமிருந்து இறக்கப்படுவது. நம்முடைய வாழ்வியலில் நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் இறைவனிடமிருந்து இறக்கப்பட்டது. நீங்க சுத்தி பாருங்க, என்னென்ன டெக்னாலஜி இருக்கு. இப்ப இந்த இடத்துல ஒரு மைக் இருக்குது, கம்ப்யூட்டர் இருக்குது. இப்ப நான் சென்னையில போரூர்ல இருக்கேன், நீங்க ஆஸ்திரேலியா இருக்கீங்க, இவர் வந்து மலேசியால இருக்கிறாரு, இந்த அம்மா வந்து அமெரிக்கால இருக்கிறாங்க. அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊர்ல இருக்கிறோம். இந்த டெக்னாலஜி அப்படிங்கிறது வந்து யாருக்கு இறக்கப்பட்டுச்சு? அது யாருக்கு வேணா இறக்கப்பட்டிருக்கலாம். ஆனா யாருகிட்ட இருந்து இறக்கப்பட்டுச்சுன்றதுதான் இங்க முக்கியம். இறைவன்கிட்ட இருந்து இறக்கப்பட்டு. அப்போ இந்த இறக்கப்பட்டது அப்படிங்கிறத பத்தின புரிதல் ஃபர்ஸ்ட் நமக்கு வேணும். எல்லாமே இறைவன்கிட்ட இருந்து, எதுவுமே மனிதர்களுடைய சொத்து கிடையாது. இதை ஃபர்ஸ்ட் நம்ம புரியும். அப்போ ஒவ்வொரு விஷயத்தையுமே நாம எவ்வளவு ரெஸ்பான்சிபிளா பயன்படுத்தணும், அதை எப்படி நம்ம நன்மைகளுக்காக பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். எவ்வளவு டெக்னாலஜி, லைட்டு, ஃபேனு, கரண்ட்டு, டெலிகம்யூனிகேஷன், சேட்டிலைட்டு, தாமஸ் ஆல்வா எடிசன் கரண்டை கண்டுபிடிச்சாரு. மேத்தமெட்டிக்ஸ், இப்போ யோசிச்சு பாருங்க, எவ்வளவு நம்ம லைஃபுக்கு எவ்வளவு விஷயம் தேவையா இருக்குது. சாதாரண ஒரு பென்சிலு, அந்த பென்சிலுக்கு என்னெல்லாம் தேவை தெரியுமா? என்னென்ன டெக்னாலஜி தேவை தெரியுமா? இந்த மரம், அந்த கார்பன், அந்த ஷேப்பு கொண்டு வர்றது, அதுல எவ்வளவு பெரிய, எல்லாத்துலயுமே வந்துட்டு ஒரு டெக்னாலஜி. அப்போ இறைவன் எவ்வளவு விஷயங்களை நமக்கு இறக்கி அருளி இருக்கிறான்றத நம்ம யோசிச்சு பாருங்க. ஒன்னா ரெண்டா, எத்தனை நீங்க எழுதுவீங்க? அவ்வளவு இருக்குது. இது எல்லாமே இறக்கப்பட்டதுதான் என்பதை நான் உணர வேண்டும். இந்த உணர்வுக்கே நம்ம தாங்க மாட்டோம். இவ்வளவு விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்கீங்களா? அப்ப எந்த காலத்தில் மனிதன் படைக்கப்பட்ட நாள் முதலாக இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவு விஷயங்கள் இறக்கப்பட்டு, கண்டுபிடிப்புகள், நுட்பங்கள், வாழ்க்கை வசதிகள், எவ்வளவு விஷயம். அப்போ அடிப்படையா நாம எல்லாருமே
வேதம் கொடுக்கப்பட்டவர்கள், நமக்கு வேதம் இறைவன் புறத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா நமக்கு எத்தனையோ சிந்தனைகள்ல தெளிவா இருக்குது, நம்ம வாழ்க்கை வசதிகளை பயன்படுத்திட்டு இருக்கோம், நமக்கு குழப்பங்கள் தெளிவா இருக்குது, நமக்கு உணர்வா ஆல்ரெடி இருக்குது. அப்ப நமக்கும் இறைவன் இறக்கியிருக்கான் இல்லையா? உணர்வுகள் இருக்குது, சிந்தனைகள் இருக்குது, ஞானங்கள், அறிவிப்புகள், விளக்கங்கள். நம்ம ஒவ்வொருவருக்கும் நம்முடைய பல்வேறு காலகட்டங்களில் நம்முடைய மனதில் உணர்வுகளாக இறைவன் கொடுத்து இறக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கு. இறக்கப்படுதல் அப்படின்ற அந்த வார்த்தைக்கான சிந்தனைகளை தான் இப்ப நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அது குரான் இறக்கப்பட்டதை பத்தி இன்னும் பேசல, இறக்கப்பட்டதுதான் என்னன்றதை பத்தி பேசிட்டு. அப்போ இறைவன் புறத்திலிருந்து மனிதர்களுக்கு இறக்கப்பட்ட அனைத்துமே நன்மைகள், சத்தியங்கள், மனதிற்கு இணக்கமானவைகள், நித்தியமானவைகள், மேன்மையானவைகள், எக்காலத்துக்கும் பொருந்தக்கூடியவைகள், நியாயமானவைகளாகத்தான் இருக்கும். முரண்பாடுகள் எதுவுமே இருக்காது. ஏன்னா இறைவன் நன்மைகளைத்தான் இறக்குவான், குழப்பங்களை, தீமைகளை இறக்க மாட்டான். இறைவன் இறக்குவது எல்லாமே நன்மைகள், மேன்மைகள், மனதிற்கு இணக்கமானவைகள், மனதிற்கு சுகம் தரக்கூடியவைகள். அதுல முக்கியமான இறக்கப்படுதல் விருப்பங்கள். விருப்பங்கள் தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் எல்லா காலங்கள்லையும் இறக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. விருப்பங்கள் விருப்பங்கள் இப்ப கூட இறங்கிக்கிட்டே இருக்குது. விருப்பங்கள் இறைவன் கொடுத்துக்கிட்டே இருக்குது. நம்ம இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும். அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள், அதாவது நன்மைகள், சத்தியங்கள், மனதிற்கு இணக்கமானவைகள், நித்தியமானவைகள், மேன்மையானவைகள், எக்காலத்துக்கும் பொருந்தக்கூடியவைகள், நியாயமானவைகள், முரண்பாடுகள் எதுவும் இல்லாதவைகள், எங்க எப்படி எந்த புத்தகத்துல இருந்தாலும் அதை நம்ம ஏத்துக்க வேண்டியதான். ஒரு நன்மையான ஒரு விஷயம் இருக்குது, ஒரு புத்தகத்துல ஒரு இன்னொரு மதத்துல அந்த புத்தகத்துல இருக்கு, ஐயோ அது அந்த மதத்துல சொல்லப்பட்டிருக்குப்பா, அதெல்லாம் நம்ம ஏத்துக்க முடியாது அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. நம்பிக்கையாளர்கள் சொல்ல மாட்டாங்க, இறை உணர்வாளர்கள் சொல்ல மாட்டாங்க. நன்மை என்பது இறைவன் புறத்திலிருந்து இறக்கப்பட்டது. எங்க இருந்தா என்ன, எந்த மொழியில இருந்தா என்ன, எந்த கல்ச்சர்ல இருந்தா என்ன, இது நன்மை தானே. இதை சிந்திச்சு பார்த்தேன்னா இதுல இணக்கம் இருக்குது, இதுல ஒரு சுகம் இருக்குது, ஒரு இதம் இருக்குது, முரண்பாடு எதுவும் இல்லை, எக்காலத்துக்கும் பொருந்தக்கூடியதா இருக்குது. இதை ஏத்துக்கணும் தானே. இப்ப கரண்ட் இருக்குது, கரண்ட் தாமஸ் ஆல்வா எடிசன் கண்டுபிடிச்சிட்டாரு. அவர் என்னவோ, அவர் என்ன மொழி பேசுறாரோ, அவர் என்ன பண்ணாரோ, ஆனா அந்த ஞானம் இறக்கப்பட்டுச்சா இல்லையா, அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோமா இல்லையா? கரண்ட் இருக்கிறதுனால தானே கம்ப்யூட்டர் வேலை செய்யுது. அப்ப இதுதான், உம்மீது இறக்கப்பட்டவற்றின் மீதும் உமக்கு முன்பாக இறக்கப்பட்டவற்றின். இதுல இறக்கப்பட்டது பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம், வேதத்தை பத்தி நான் பேசல. எல்லாமே இறக்கப்பட்டது. ஃபர்ஸ்ட் அந்த அக்செப்டன்ஸ் நமக்கு வரணும். இப்ப இந்த திருக்குரானுக்கு வருவோம். இப்ப இந்த திருக்குரான் அப்படின்ற புத்தகத்துல இருக்கக்கூடிய செய்திகள் என்பது இறைவனே விரும்பி ஒருவரை தேர்ந்தெடுத்து இறக்கி இருக்கின்ற மனித வாழ்வியலுக்கான முழுமையான, கம்ப்ளீட்லி அப்டேட்டடான, இதுக்கு மேல எதுவும் சொல்றதுக்கு இல்லைன்ற அடிப்படையில கம்ப்ளீட்டா எல்லாமே விரிவாக்கம் செய்யப்பட்ட இறை செய்திகளின் தொகுப்பு. எதுக்காக சொல்றேன்னா, எவ்வளோ விஷயங்கள் இறக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொருத்தருடைய விருப்பங்களுக்கும் தேவைகளுக்கும் எத்தனையோ விஷயங்கள் இறைவன் இறக்கி இருக்கிறான். வாழ்க்கை வசதிகளுக்கு எத்தனையோ விஷயங்கள் இறக்கி இருக்கிறான். உணர்வுகளா எல்லா மனசுலயும் இறக்கி இருக்கு. ஆனா இந்த மனித வாழ்வியலுக்கான முழுமையான ஞானங்களை இறக்கணும்னு நினைக்கிறான். எத்தனையோ விஷயங்கள் இறக்கியாச்சுப்பா, ஆனா அங்கங்க செதறி கிடக்குது. இப்ப நான் இதை எல்லாமே கம்பைல்டா ஒருத்தருக்கு இறக்க போறேன். யார் இதுக்கு சரியான ஒரு ஆளு அப்படின்னு ஒருத்தரை தேர்ந்தெடுத்து சூஸ் பண்ணிக்கிறோம். இறைவன் ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறான் அப்படின்னா அவருடைய தகுதியை நாம நிர்ணயிக்க முடியாது. அது இறைவனுடைய நாட்டப்படி ஒருவரை தேர்ந்தெடுத்து அந்த செய்திகளை எல்லாம் அவருடைய மனதில் சிறுக சிறுக சூழல்களுக்கு தகுந்தாற் போல கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கி 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 அந்த இறக்கப்பட்டவற்றை இறைவனே பாதுகாத்து, அவர் மறந்துடாம அதை பாதுகாத்து, அதை ஒரு தொகுத்து இன்னைக்கு ஒரு புத்தகமா, ஒரு ஆப்பா நம்ம கிட்ட இருக்கு இல்லையா? இது யார் இறக்குனது? இறைவன் இறக்கிறது. ஸோ அப்படிதான் நம்ம பார்த்துக்கணும். அப்போ இது போன்ற தொகுப்புகள், அதாவது மனித வாழ்வியலுக்கான அந்த இறை செய்திகளுடைய தொகுப்புகள் குரானுடைய செய்திகள் இறக்கப்படுவதற்கு முன்னர் பல்வேறு தூதர்களுக்கு பல்வேறு மொழிகளில் இறக்கப்பட்டு இருக்கின்றன. அதைத்தான் சொல்றான், உன் மீது இறக்கப்பட்டவற்றின் மீதும் உமக்கு முன்பாக இறக்கப்பட்டவற்று. ஸோ இறக்கப்படுதல் என்றால் என்ன என்பதை புரிந்து கொண்டோம். நம்ம எல்லாருக்குமே எல்லா விஷயங்களும் இறக்கப்பட்டிருக்கு. அதுல இறைவன் மனித வாழ்வியலுக்கான டிஃபைன்டு ஒரு விஷயத்த, வரையறுக்கப்பட்ட ஒரு விஷயத்த, ஒரு தொகுப்பை ஒரு தூதருக்கு இறக்கி இருக்கிறான் அப்படின்னு புரிஞ்சு. ஒரு படைப்பாளன் அவன் படைத்த படைப்புகளை வழி நடத்துவதில் எவ்வளவு பொறுப்பு மிக்கவனாக இருக்கின்றான் என்று நான் புரிஞ்சுது. படைச்சிட்டு எப்படியோ போங்க, எனக்கு வேணா பண்ணுங்க, எவனா தப்பு பண்ணீங்க அவங்களை அடிச்சு கொன்னே விடுவேன் அப்படின்னு சொல்லல. படைச்சிட்டு எப்படியெல்லாம் வாழணும், எப்படியெல்லாம் வாழக்கூடாது, எப்படியெல்லாம் குழப்பம் வரும், உங்களுக்கு முன்னாடி யாரெல்லாம் எப்படி வாழ்ந்தாங்க, அவங்களுக்கு என்ன மாதிரி சோதனைகள்லாம் வந்துச்சு, அவங்க அப்படி எதை எதிர்கொண்டாங்க, இதை இப்படி பண்ணுங்க, அதை அப்படி பண்ணுங்க,
வழிகாட்டல்கள், விளக்கங்கள், அறிவிப்புகள், உதாரணங்கள் எல்லாத்தையுமே இறைவன் சொல்றான். அப்ப எவ்வளவு பொறுப்பாளனா இருக்கான் இல்லையா? ஒரு ஒரு கார் கம்பெனி இருக்கிறாங்க, ஒரு காரை மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்துட்டாங்க. கூடவே ஒருத்தரை நீங்க நல்லா அந்த காரை ஓட்ட கத்துக்கிற வரைக்கும் சேஃபா ஓட்ட கிடைக்கும் ஒரு கூடயே இருப்பாரு, எந்த டவுட்னாலும் சொல்லி கொடுப்பாரு அப்படின்னு எப்படி இருக்கும்ல. அந்த மாதிரி இறைவன் மனிதர்களை படைச்சிட்டு சும்மா விடல, அவன் பொறுப்பு மிக்கவன். அதனால இறைவன் வேதத்தை இறக்கி அருளி எப்படிலாம் நடந்துக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்கு. இறைவனுடைய அந்த தன்மையை நாம விளங்கிக்கணும். இன்னும் அவர்கள் உம்மீது இறக்கப்பட்டதன் மீதும் உமக்கு முன்பாக இறக்கப்பட்டவற்றின் மீதும். இப்போ உம்மீது இறக்கப்பட்டதன் மீதும் அப்படின்னா குரான் புத்தகத்தை சொல்லக்கூடிய ஒரு இது. இறக்கப்பட்டவற்றின் மீதுனா மல்டிபிள் புக்ஸ் முன்னாடி ப்ளூரல்ல சொல்றான். அவைகள் மீது நம்பிக்கை கொள்வார்கள். இப்ப நம்பிக்கை கொள்வார்கள் அப்படின்னா என்ன, நம்ம எப்பவுமே பார்த்துட்டோம். ஒரு முக்கியத்துவம் கொடுத்தல், கண்ணியப்படுத்துதல், அதன் மீது மனதை செலுத்துதல், அதன் மீது நம்பிக்கை வைத்து அதன் மீது ஒரு பூரணமான மனதை செலுத்தி இருக்கக்கூடிய தன்மை. இப்போ அவங்க இது அதுன்னு பார்க்க மாட்டாங்க, எங்க உண்மை இருக்குன்னு பார்ப்பாங்க, எங்க சத்தியம் இருக்குன்னு பார்ப்பாங்க, எங்க வேதம் இருக்குன்னு பார்ப்பாங்க, எங்க உணர்வுக்கு பொருத்தம் இருக்குன்னு பார்ப்பாங்க, எங்க மனதிற்கு இதமான தன்மை இருக்குன்னு பார்ப்பாங்க. ஸோ இதெல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இது இறைவன்கிட்ட இருந்து தான் வந்ததுன்றதை அவங்க ஏற்றுக்கொள்வார்கள். ஏன்னா எல்லாமே இறைவன்கிட்ட தான் வந்தது. வாழ்வியலுக்கான மேன்மையான வழிகாட்டல்களும் இறைவன்கிட்ட தான் வர முடியுன்றதுனால அவர்கள் அதை நம்புவார்கள். யாரு? உண்மையான இறை நம்பிக்கையாளர்கள், பயபக்தியாளர்கள். இன்னொரு விஷயத்தையும் இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது இந்த மாற்று மதத்தினர்கள் மீது அவர்கள் அவதூறு பேச மாட்டார். ஏன்னா அதுவும் இறைவன் இறக்கிய ஒரு வேதம் தான். அது அவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கலாம், சிந்தனை அடிப்படையில அவங்க அதை புரிஞ்சுக்காம தப்பா நடந்துகிட்டு இருக்கலாம். அதனால மற்றவங்களை பத்தி, மற்ற வேதங்களை பத்தி அவதூறு பேச மாட்டார். அதுல என்ன நன்மை இருக்குன்னு தான் சிந்திப்பாங்க. அதே நேரத்துல பொய்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார், அசத்தியங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார், மனதிற்கு இணக்கம் இல்லாதவைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டார், மனித சமுதாயத்தினுடைய அமைதிக்கு பங்கம் விளைவிக்கக்கூடியவைகளை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார், உணர்வுக்கு பொருத்தம் இல்லாதவைகளை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஏனென்றால் அது இறைவனிடமிருந்து இறக்கப்பட்டிருக்காது. அவங்க இறைவனிடம் இறக்கப்பட்டதை தான் ஏற்றுக்கொள்வார்கள். அப்ப இறைவன் எதை இறக்கக்கூடியவனாக இருப்பான்? உண்மையை, சத்தியத்தை, மனதிற்கு இணக்கமானவற்றை, உணர்வுக்கு பொருத்தமானவற்றை, மனித சமுதாயத்தில் அமைதியையும் சமாதானத்தையும் ஏற்படுத்தக்கூடிய கருத்துக்களை தானே அவன் இறக்கி இருப்பான். அப்ப அது எங்க இருந்தாலும் ஏத்துப்பாங்க. அது இங்கேயே இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட இதுலயே நம்மளுடைய கூட்டத்துல ஒருத்தர் மனித சமுதாயத்தினுடைய அமைதிக்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய மேல் பேச அதை ஏத்துக்க மாட்டாங்க. இந்த புத்தகத்தை கடந்து அவர்கள் உணர்வின் அடிப்படையில் வாழக்கூடிய, நன்மை தீமையை பிரித்து அறிந்து நன்மைகளின் பக்கம் எப்போதும் நிற்கக்கூடியவர்கள். ஏனென்றால் அவர்கள் இறைவன் நன்மையைத்தான் இறக்கி வைத்தான் என்பதில் உறுதியாக இருப்பவர். அவர்கள் மீது இறக்கப்பட்டவற்றின் மீதும் உமக்கு முன்பாக இறக்கப்பட்டவற்றின் மீதும் நம்பிக்கை கொள்வார். ஸோ அடுத்த வார்த்தை என்னன்னா, இன்னும் அவர்கள் மறுமையை உறுதியாக நம்புவார். இது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை, மறுமை என்பது. அதாவது வேதம் என்பது மனித வாழ்வியலுக்கானது, இதுல எந்த மாற்று கருத்தும் நமக்கு கிடையாது. இந்த மனித வாழ்வு எதற்கானது என்றால் மறுமைக்கானது. இந்த உலக வாழ்க்கைக்கான பர்பஸே மறுமையில நாம ஒரு நித்தியமான ஒரு நிலையை அடைந்து கொள்வதற்காகத்தான். வேதம் மனித வாழ்விற்கானது, மனித வாழ்வு மறுமைக்கானது. ஏன்னா மரணம் அதை உறுதிப்படுத்திக்கிட்டே இருக்குது. வாழ்வின் நிலையற்ற தன்மைகள் எல்லாமே மறுமையை உறுதிப்படுத்திக்கிட்டே இருக்கு. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம எல்லாருடைய மனசுலையுமே மரணம் என்பது ஒரு முடிவு அல்ல என்பது நம்முடைய மனதில் மிக உறுதியான உணர்வாக இருந்து கொண்டிருக்கு. எல்லார் மனசுலையுமே மரணம் என்னுடைய அழிவு அப்படின்ற ஒரு உணர்வு இல்லை. ஏன்னா அந்த உணர்வை இறைவன் இறக்கலாம். இறைவன் அசத்தியங்களை இறக்க மாட்டான் தானே. நம்ம எல்லாருக்குள்ளேயுமே அந்த உணர்வை கேட்டு பார்ப்போம், மரணம் என்னுடைய முடிவா அப்படின்னா இல்லை, டெஃபினெட்லி நாட். ஒருத்தர் செத்து போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், என்ன சொல்லுவோம்? அவர் போயிட்டாருங்க, போய் சேர்ந்துட்டாருங்க. இந்த வார்த்தைகள்லாம் இயல்பா நம்ம வழக்கத்துல இருந்து உணர்வா வர்றதுதான். அழிஞ்சு போயிட்டாருன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. போயிட்டார், இங்கேருந்து போயிட்டார், போய் சேர்ந்துட்டார். எங்கேருந்து வந்தாரோ அங்க போய் சேர்ந்துட்டார், எங்க சேரணுமோ அங்க போய் சேர்ந்துட்டார். காலமாகி விட்டார், இதா இருந்தாரு இன்னொன்னா மாறிட்டார், மறைந்து விட்டார். மறைந்து விட்டாருன்னு அர்த்தம் கண்ணுக்கு தெரியல, இங்க இல்ல, அப்ப இன்னொரு இடத்துல இருக்காருன்னு அதனுடைய மறைவான அர்த்தம். இறைவனடி சேர்ந்து விட்டார், கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார். அழிஞ்சு போகவே மாட்டாங்க, இறைவன் கைப்பற்றி கொண்டான் சொல்லுவாங்களா. சிவலோக பதவி அடைந்து விட்டார். என்ன சொல்றாங்கன்னா அழியல, இங்க இல்ல. ஆனா எங்கேயுமே இவர் அழிந்து போனார் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறோமா? கேள்விப்பட்டது நம்ம உணர்வுலையும் அது இல்லை.
மரணம் என்பது ஒரு முடிவு அல்ல என்பது நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய மிக உறுதியான ஒரு உணர்வு. மறுமை உண்டு என்பதற்கு இந்த உணர்வு தான் சாட்சி. ஒவ்வொருத்தருக்கும் இந்த உணர்வு தான் சாட்சி. நீங்க நம்புங்க, நம்பாம போங்க. ஆனா இந்த உணர்வு இருக்கிற உணர்வுகள்லயே வச்சு உயிரோட்டமா இருந்துகிட்டே இருக்கு. இப்போ நம்ம இந்த உலக வாழ்க்கையில ஒழுங்கா இருக்கணும், நன்மையான செயல்களை செய்யணும், நல்ல பிள்ளையா பேர் வாங்கணும். இதெல்லாம் எதுக்காக? மறுமைக்காக தான். இப்போ காலமான கடைசியில நம்ம போய் நன்மைகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கணும். எதுக்காக? இதுக்கப்புறம் ஒண்ணு இருக்குது, அதுல நம்ம ஏதாவது பெர்ஃபார்ம் பண்ணணும், அதுக்குரிய கூலி அடைஞ்சுக்கணும்ன்றதுக்காக. இப்போ மறுமை என்பது ஒரு சத்தியமான உண்மை. அது உணர்வு தான் சாட்சி. யாருமே அதுக்கு ப்ரூஃப்லாம் கொண்டு வர தேவையில்லை. மறுமையின் மீது நம்பிக்கை கொள்வது என்பது மனித வாழ்வியனுடைய அடிப்படை. அப்போ மனித வாழ்வியலுக்கான வேதத்துல மறுமையை பற்றி இல்லாம எப்படி இருக்கும்? கண்டிப்பா இறைவன் அதை பத்தி சொல்லுவானா? இல்லை. வேதம் மனித வாழ்வியலுக்கானது தானே. மனித வாழ்வினுடைய நோக்கமே மறுமையில் கூலிகளை அடைந்து கொள்ளுதல், மறுமையை சுகமான தன்மையில் அடைந்து கொள்ளும். அப்ப மனித வாழ்வியல்ல மறுமையை பற்றிய சிந்தனை, அதன் மீதான நம்பிக்கை எந்த அளவுக்கு முக்கியம் அதை நம்ம புரிஞ்சு. இயல்பாவே நமக்கு மரணத்தை பத்தி, மரணத்துக்கு பின்னாடி இருக்கிறத பத்தி ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கும். ரொம்ப ஆர்வம் காட்டுவோம் இந்த கேள்விக்கு. அதை பயன்படுத்தி தான் இவங்க தப்பு தப்பா சொல்லி நம்மளை ஏமாத்திடுறாங்க. அதுக்குரிய ஆள்கிட்ட நம்ம கேட்கணும். இறைவன் தான் அதுக்குரிய ஆள். இறைவனை ஆல்ரெடி சொல்லிட்டான். ஏற்கனவே நான் சொல்லிட்டேனேப்பா உனக்கு, இந்த உலக வாழ்க்கையில எப்படி வாழ்றையோ அதுக்குரிய கூலி உனக்கு உண்டுன்றது உன் மனசுல ஏற்கனவே நான் இறக்கிட்டேன். நீ என்கிட்ட எதுவுமே கேட்க தேவை. அப்போ மரணத்தை பற்றிய அச்சத்தை தாண்டி மறுமையை பற்றிய நம்பிக்கை என்பது இறை நம்பிக்கையாளர்களுக்கு உண்டு. அதாவது மறுமையை உறுதியாக நம்பிக்கை கொள்வதுதான் ஒரு இறை நம்பிக்கையாளருடைய உண்மையான உள்ளார்ந்த அடையாளம். அவருடைய ஐடென்டிட்டி அதுதான். மறுமையினுடைய வெற்றிக்காகத்தான் அவர் இந்த உலக வாழ்க்கையை வாழுகிறார். இந்த உலக வாழ்க்கைகளுடைய அவருடைய நோக்கமே மறுமையில நாம் இறைவனுடைய திருப்தியை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த உலக வாழ்க்கையில அவருடைய பர்பஸ் ஆஃப் லிவிங். அவருக்கு என்ன தேவை? மறுமையில வெற்றி அடையணும். அதுக்காக தான் இந்த உலக வாழ்க்கையவே நம்ம வாழ்றோம். அப்படிப்பட்ட ஒரு இன்டென்ஷன் உள்ள ஒருத்தருக்கு என்ன தேவை? இந்த உலக வாழ்க்கை எப்படி சரியா வாழணுன்ற ஒரு கேள்வி இருக்குமா இல்லையா? அதுக்கான விருப்பங்கள், சிந்தனைகள் இருக்குமா இல்லை? அந்த மாதிரி கேள்வி, இந்த வாழ்க்கை எப்படி வாழணுன்றதை பத்தின கேள்வி வரும்போது உங்களுக்கு என்ன தேவை? இறைவனிடமிருந்து இறக்கப்பட்ட வேதம் தேவை. அப்போ மறுமையை பற்றிய நம்பிக்கையும் மறுமையின் மீதான அந்த ஒரு எண்ணமும் தான் இந்த உலக வாழ்க்கை எப்படி சரியா வாழ்றதுன்றதுக்கான ஒரு தேடலை தொடங்கி வைக்கிறது. வேதத்தை உங்களை பற்றி பிடித்து கொள்ள வைக்கிறது. அப்ப அவர் எப்படி வாழணும்னு நினைப்பாரு? நன்மை தீமைகளை பிரித்தறிந்து நன்மைகளை ஏற்றுக்கொண்டு தீமைகளை விலக்கி இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று நினைப்பார், முயற்சி செய்வார், வாழ்வதற்கான செயல்களை முடிந்தவரை செய்வார். ஏன்? அவருக்கு மறுமையின் மீது நம்பிக்கை இருக்கிறது. அவர் குரான் படிக்கிறாரோ, பைபிள் படிக்கிறாரோ இல்லை, எது படிக்கிறாரோ இல்லையோ, ஆனா மனசாட்சிப்படி வாழணும், நன்மையை செய்யணும், தீமையை செய்யக்கூடாதுன்ற டிஃபால்ட் அவருக்கு இருக்குது. ஏன் தெரியுமா? அந்த மறுமையை பற்றிய நம்பிக்கை. அதுதான் அவரை இன்ஸ்பயர் பண்ணும். அப்போ நன்மை தீமையை பிரித்து தீமைகளை விலக்கி நன்மைகளில் வாழக்கூடியவர்களுக்கு இறைவன் மேலும் மேலும் வாழ்வியல் விளக்கங்களை அளிக்கின்றான். எப்படி அளிக்கின்றான்? ரொம்ப சிம்பிள். வேத விளக்கங்களை அறிந்து கொள்வதற்கு நம்முடைய மனதில் விருப்பங்களை ஏற்படுத்துகின்றோம். தெரிஞ்சுக்கணும் இதோட விளக்கம் என்ன, இதோட விளக்கம் என்ன, நான் இதை புரிஞ்சுக்கிட்டேன், நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க என்கிட்ட சொல்லுங்க, நீங்க ஏதாவது இதை விட பெட்டரா புரிஞ்சுங்க, சொல்லுங்களேன். விருப்பத்தை ஏற்படுத்து, வாய்ப்புகளை ஏற்படுத்து. இந்த கிளாஸ் அதுக்கு ஒரு சாட்சி. ஏனென்றால் நாம் எல்லாருமே மறுமையின் மீது நம்பிக்கை கொண்டவர். அதனாலதான் நம்ம நன்மைகளில் வாழ வேண்டும், இறை பொருத்தத்தில் வாழ வேண்டும் என்று நினைக்கின்றோம். எதுக்காக? மறுமைக்காக. இப்போ மறுமை தான் இங்க இன்ஸ்பயர் பண்ணும், அதுதான் மோட்டிவேட் பண்ணும். மறுமையின் மீது எந்த அளவுக்கு நாம் நம்பிக்கை கொள்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வேதங்கள் நெருக்கமாகும். மறுமையின் மீது அப்படின்னா நீங்க மரணத்துக்கு அப்புறம் அப்படின்னு கூட நினைச்சுக்க வேண்டாம். நாளைக்கு நல்லது நடக்கணும்ன்ற எண்ணம் எல்லாருக்குமே இருக்குதானே? நாளை வாழ்க்கை நன்மையாக அமைய வேண்டும் என்ற விருப்பம் நம்ம எல்லாருக்குமே இருக்குதானே? நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிறோம். இன்னைக்கு நம்ம நல்லது செஞ்சா நமக்கு நாளைக்கு நல்லது நடக்கும்ன்றது உறுதியா நமக்கு தெரியும். இன்னைக்கு நம்ம ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு நம்ம மாட்டிப்போன்றது நமக்கு தெரியும். அதனால இந்த மறுமையின் மீது உறுதியாக நம்பிக்கை கொண்டவர்கள் கண்டிப்பா மாட்டிக்கிடுவோம் அப்படின்னு தெரிஞ்சவங்க கண்டிப்பா தப்பு பண்ண மாட்டாங்க. இறைவன் வேதத்துல ரொம்ப தெளிவா சொல்றான், மறுமையின் மீது அவர்கள் நம்பிக்கை கொள்வார். யாரு? பயபக்தியாளர்கள், நம்பிக்கையாளர்கள், இறையடியார்கள். இன்னும் அவர்கள் உம்மீது இறக்கப்பட்டவற்றின் மீதும் உமக்கு முன்பாக இறக்கப்பட்டவற்றின் மீதும் நம்பிக்கை கொள்வார்கள். இன்னும் மறுமையை உறுதியாக நம்புவார்கள். அதுதான் இங்க உறுதியா நம்புவாங்க. கன்ஃபார்மா தெரியும், நன்மைக்கு நன்மைதான் கூலி, தீமை செஞ்சா மாட்டிப்போன்று உறுதியா தெரியும். நான் மாட்டிக்க மாட்டான், ஜாலியா தப்பிச்சிருவோம்
அப்படின்ற எண்ணமே இருக்காது கண்டிப்பா அவங்களுக்கு. அதனால கண்டிப்பா நன்மை செய்வாங்க. நன்மை செய்யறதுக்கான வழி எங்க இருக்குன்னு தேடிக்கிட்டே இருப்பாங்க. வேதங்களை அறிந்து கொள்வதில் விருப்பம் அவர்களுக்கு உருவாகி இருக்கும். வேதங்களை விளங்கிக் கொள்வதற்கான அந்த இதயத்தை இறைவன் கொடுத்திருப்பான். அந்த சிந்தனைகளை இறைவன் கொடுத்திருப்பான். அதற்கான வாய்ப்புகளில் அவரை சேர்த்திருப்பான். ஏன்னா இன்னும் நீ தெரிஞ்சுக்க, ட்ரை பண்ற, நல்லபடியா இருக்கணும்னு நினைக்கிற, அதுதானே நான் எதிர்பார்க்கிறேன். அதுதானப்பா நான் வந்துட்டு எதிர்பார்க்கிறேன். இந்தா இங்க போ, அங்க போ, அதை தெரிஞ்சுக்க, இதை தெரிஞ்சுக்க, அங்கிட்டு மட்டும் போயிடாத, அவங்க குழப்பி விட்டுருவாங்க, இங்கே வந்துடும். இந்த மாதிரி இறைவன் நம்மளை ப்ராப்பரா கைட் பண்ணி வேதத்தினுடைய விளக்கங்களை அறிய வைக்கும். இவர்கள் தான் தங்கள் இறைவனுடைய நேர் வழியில் இருப்பவர்கள். மேலும் இவர்களே வெற்றியாளர். டிக்ளேர் பண்ணிட்டான் இறைவன். இறைவனுடைய நேர்வழி என்பது என்ன? ஏற்கனவே நம்ம படிச்சதுதான். சத்தியத்தின் வழி, மனசாட்சியின் வழி, வேதத்தின் வழி, நன்மையின் வழி, சிந்தனையின் வழி, இணக்கத்தின் வழி, மறுமையின் மீது நம்பிக்கை கொண்டு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை, மறுமையின் நன்மைகளுக்காக இவ்வுலக வாழ்வின் நற்செயல்கள் செய்யக்கூடிய அந்த வாழ்க்கை, அழகிய செயல்கள் செய்து அந்த வாழக்கூடிய அந்த வழிமுறை, அருளை முதன்மைப்படுத்தி வாழக்கூடிய அந்த வழிமுறை, பெருமைகளை இறைவனுக்கு அர்ப்பணித்து வாழக்கூடிய அந்த வாழ்க்கை முறை, இதெல்லாம் தான் இறைவனுடைய நேர்வழி, இறைவன் அமைத்த வழி. இறைவன் நம்மை படைத்து, பா இந்த படைப்பு இப்படி வாழ்ந்தாதான் இது சரியான வழி அப்படின்னு அவனே அந்த வழிகளை எல்லாம் நிர்ணயித்து அமைத்து இருக்கக்கூடிய வழி. அந்த வழியை உணர்வா மனசுலையும் இறக்கி அதை உறுதிப்படுத்தக்கூடிய பல்வேறு வேதங்களை பல்வேறு தூதர்கள் மூலமாக பல்வேறு சமுதாயத்தினருக்கு பல்வேறு மொழிகளில் இறக்கி அது குறித்த நினைவூட்டல்களை கொடுத்து விளக்கங்களை கொடுத்து இன்னும் அதனை ஆழமாக அறிவித்துக் கொண்டிருக்கின்றார். இறைவன் பொறுப்பாளன். இறை பொருத்தத்தில் வாழ்ந்தவர்கள் தான் வெற்றியாளர்கள். வாழ்வை நல்ல முறையில் நிறைவு செய்தவர்கள் வெற்றியாளர். அதாவது நற்கூலிக்கு தகுதியானவர். இறைவன் சொல்றான், இப்படிதான் படைச்சிருக்கு. இப்ப நம்ம ஒரு அழகா ஒரு கவிதை எழுதுறோம், கட்டுரை எழுதுறோம், இந்த கவிதை வாசிப்பா, இப்படி வாசிக்காதீங்க, இப்படி வாசிங்க, இந்த கவிதை இப்படிதாங்க வாசிக்கணும். இப்ப கவிதை எழுதுனவனுக்கு தான் தெரியும்ல அது எப்படி வாசிச்சா அந்த அந்த ஃபீல் வரும்னு. அந்த மாதிரி இறைவனுக்கு தான் தெரியும், உன்னை நான் எப்படிலாம் படைச்சிருக்கேன், நீ இப்படியெல்லாம் வாழு. அப்போ இறைவன் அறிவிக்கக்கூடிய அந்த வழிதான் நேர்வழி. நம்ம இஷ்டத்துக்குலாம் வாழ முடியாது. இறைவனுடைய நேர்வழி என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள ஆர்வம் காட்டுறோம். இப்போ மறுமையில எண்ணற்ற சுகங்களை எல்லாம் இறைவன் வச்சிருக்கிறான். இந்த சுகங்களை எல்லாம் நீங்க தவற விட்டுறாதீங்க, இப்படிலாம் வாழ்ந்துக்குங்க அப்படின்னு நமக்கு அறிவித்து கொண்டே இருக்கின்றான். அதுல நம்ம தவறினாலும் மீண்டும் நம்மை மன்னித்து, மீண்டும் அறிவித்து, மீண்டும் நம்மை தூக்கிவிட்டு வேத விளக்கங்களை அறிவித்து கொண்டே இருக்கு.